ஹலோ சாம்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நீட் கெமிஸ்ட்ரியில் 180க்கு 180 எப்படி எடுக்கிறது அப்படின்றத கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்கள் சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க படிக்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ கெமிஸ்ட்ரியை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபிசிக்கல், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூணுமே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி 11th அண்ட் கெமிஸ்ட்ரி 12th அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுத்துலையுமே வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிக வெயிட்டேஜ், ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா கீ ரிசோர்ஸ். ஸோ எதுல நம்ம இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா என்சிஆர்டி புக் தான் இருக்கிறதுல 99% கொஸ்டின்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது கோச்சிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாடியூல்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ மஸ்ட் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றதுதான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸோ ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும். ஸோ எப்பயுமே நீங்க அந்த ஆர்கானிக்கா இருக்கட்டும் இல்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஸோ ஃப்ரீக்வெண்டா நம்ம ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா கான்செப்ட்ஸ் எல்லாமே மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெகுலரா வீக்லி ரிவிஷன் ஆர் மந்த்லி ரிவிஷன், டெய்லி ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் ஸ்பிளிட் பண்ணி ரிவிஷன் பண்ண பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிராக்டிஸ் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ ரெகுலரான மார்க் டெஸ்ட். ஸோ டெய்லி மார்க் டெஸ்ட், டெய்லி 20 கொஸ்டின் சால்வ் பண்றது அண்ட் வீக்லி 100 கொஸ்டின்ஸ், மந்த்லி 200 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் மார்க் டெஸ்ட். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. இட் ஹேவ் பீன் எனிதிங். ஸோ டைமிங்கா இருக்கலாம், இல்ல அக்யூரசியா இருக்கலாம். ஸோ எனி மிஸ்டேக்ஸ் நீங்க ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வீக் டாபிக். ஸோ இதுல நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்க, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ல வீக்கா ஃபீல் பண்றீங்களா, இல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டா, இல்ல இனிஷியலி ஸ்டார்டிங் மறக்குதா, இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் மந்த் நீங்க ரிவிஷனுக்கு வர்றப்போ ஸோ ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஸோ புது டாபிக் எடுத்து எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸோ அப்படி படிக்கிறது தான் ப்ரீவியஸாவே நீங்க கவர் பண்ணிருக்கணும். ஸோ மைண்ட் செட் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ ரெகுலரா நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பண்றப்ப மட்டும்தான் நம்மளால கெமிஸ்ட்ரியில ஸோ ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். அண்ட் கான்ஃபிடன்ஸும் வரக்கூடாது. நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா ஸோ அதுல எந்த கான்ஃபிடன்ஸும் குறையாம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க ஃபாலோ பண்றப்ப கெமிஸ்ட்ரியில ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.